ஹலோ காய்ஸ், இந்திய ரசிகர்கள் மிகவும் கவலையாக இருப்பீங்கன்னு தெரியும். ஏனெண்டா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச் தொடரில் 3-2 இந்தியா படுதோல்வி அடைஞ்சு ஊருக்கு திரும்ப போயினேன். இதில் சோகம் என்னெண்டா, அச்சானி இல்லாத வண்டியும் பும்ரா இல்லாத இண்டியும் தடம் புரண்டு போடுமன்றதுக்கு இந்தியான் மற்றொரு எடுத்துக்காட்டாக இருந்தது. உண்மையை சொல்லப்போனால் பும்ராண்டாலும் வளமையாக கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு வந்தான். இன்றைக்கு அதுவும் இல்லை. 162 டார்கெட் திறத்தின ஆஸ்திரேலியா டீம் ஆரம்பம் முதலே அடித்து விளையாடுவோன்னு பார்த்தாங்க. ஏன்னா பும்ரா இல்லை நொறுக்கி விடுவோன்னு பார்க்க இந்த கொன்சஸ் சொட்டோண்டு அவன் கையில் இருந்த பேட்டை திருப்பி போட்டுது. அதனால் அவன் கச்சொண்டு போச்சுது மேலே. அதை ஒரு மாதிரி பிடிச்சி போட்டாங்க. அப்படி அவன் கச்சை பிடிக்காட்டி 19 வயசு பொடியன் பதற கொடுத்துருப்பான் இந்தியாவுக்கு. அதை ஒரு மாதிரி தப்பினாலும் அடுத்து லவுச்சன் ஏதாவது செய்வான்னு பார்த்தா லவுச்சனும் வேலை கவு போட்டான். சரி, இந்தியாண்ட கை ஓங்க போகுது, பும்ரா இல்லாட்டியும் பரவாயில்லை, இந்தியா ஓரளவுக்கு சமாளிக்க போகுது, இந்த மாதிரி டைட்டாக போகுதுன்னு பார்த்தா அடுத்து சிமித்தும் போட்டான். சரி, இந்தியாண்ட பக்கமே ஃபுல்லாக திரும்ப போகுது மச்சன்ட்டு பார்த்தா பும்ரா இருந்தால் கவாஜாவை எடுத்திருப்பான். பும்ராவும் இல்லை. கவாஜா போட்டு ஒரு காட்ட வலிக்கிட்டான். கவாஜா ஒரு 46 போலில் 45 அடிச்சு அவன் ஒரு மாஸ்க் காட்டி விட்டான். அதுக்கு பிறகு இந்தியாவுண்ட மெயின் வில்லன் இந்தியாவுக்கே ஒரு மெயின் வில்லன் இருக்கிறான். அவனுக்கு பேர் தான் கேட். ஏற்கனவே 4-5 பிரச்சனை 4-5 இதெல்லாம் செஞ்சு எவ்வளவோ சில்லவில் பட்டு அவனோட பட்டு கடைசி அவன் கிரலையெல்லாம் காட்டி கடுப்பாக்கி சரி அவனை ஒரு 2 மேட்சாக அவுப்படுத்தி கொண்டு இருந்தார். அது இந்தியா டீமுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் இந்த இன்னிங்ஸ் அவன் திரும்பவும் ஒரு காட்டியிருக்கிறான் இந்தியாவுக்கு. இதுக்குள்ள விஷயம் என்னென்னா, கோலி அதில் 2 படம் காட்டுறது, இதில் 2 படம் காட்டுறது, மற்றது ஏதோ சாண்ட் பேப்பரை வச்சு ஏதோ செய்கிறேன்னு சொல்லி அவனை ஜூம் பண்ணுறாங்க. எல்லா பிரச்சனையும் கோலியில் போய் தேடுறது. கோலியும் எடுத்து காட்டி சிரிச்சு கொண்டு நிற்கிற கேஷுவலாக தான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்குன்ற மாதிரி காட்டிக்கொள்கிறேன். ஆனால் மனசுக்குள்ளே சரியான வேதனையாக இருக்கும் கோலிக்கென்று இங்கே எல்லாருக்குமே தெரியும். சரி, அதையும் சொல்லிக்கொண்டு அடுத்த டெஸ்ட் மேட்ச் இந்தியாவில் இல்லை. அது இங்கிலாண்ட்லேயோ இங்கேயோ வெளிநாட்டில் போல இருக்கு. நான் வழியாக மறந்து போனேன். அப்போ இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டு தொடரில் என்ன செய்ய போய் மட்டும் தெரியல. இது இப்படி இருக்க இந்தியாண்ட போலிங்கன்றதை எடுத்து பார்க்கணும். பும்ரா இல்லாத ஒரு போலிங்கை. இந்த சிராஜ் இருக்கிறா இல்லோ, ஸ்ரீலங்காவை போட்டு சிதைக்கிற சிராஜ், ஸ்ரீலங்காண்டாண்டா சிம்பிளாக போட்டிருப்பார். ஆஸ்திரேலியாவை போச்சு. அவரும் ஏதோ 10 ஓவரோ 12 ஓவரில் 60 ரன்னுக்கிட்ட கொடுத்துட்டார். 5.8 படி போகுது அவற்ற எக்கனாமி. அங்கால பிரதீப் கிருஷ்ணா அவன் 3 விக்கெட் எடுத்துருக்கிறான். ஒருவேளை அவன் முந்தைய டெஸ்ட் மேட்சுகளில் வந்திருந்தால் சில வேளை இந்தியாவுக்கு இந்த தொடரில் ஒரு மாற்றம் இருந்திருக்கும். சிராஜையும் கிளச்சி போட்டு சமியையும் எடுத்து இந்த பிரதீப் கிருஷ்ணாவும் இருந்து பும்ராவும் இருந்திருந்தா, பிரதீப் கிருஷ்ணான்னு வருது, பிரசித் கிருஷ்ணாவையும் எடுத்து பும்ராவையும் எடுத்திருந்தா இந்த தொடர் ஒரு மாற்றத்தை சில நேரம் கொடுத்துருக்கும். சரி, எது எப்படியோ இந்த பெட்டிங்களான இவங்க சொதப்பினவங்க இனி என்ன செய்கிறேன்னு சொல்லி கொண்டாலும் அடுத்த தொடரும் வெளிநாட்டிலேருந்து வரையக்க இந்த மெயின் பிளேயர்ஸ் இருக்கணும் இல்லோ, ரோஹித் சர்மா, விராட் கோலி, இதில் யார் யார் எடுப்பாங்கன்னு தெரியல. திருப்பியும் குண்டுச்சரியில் குதிரை ஓட்ட போகிறாங்களோ தெரியல. தோக்குறோம் 4-5 சின்ன பிளேயர்ஸுக்கு கொடுப்போம் சான்ஸ் என்று நினச்சி கொடுக்கலாம். ஒருவேளை இங்கிலாண்டுக்கு போய்க்கல இங்கிலாண்டில் கரிபுருக் கண்டு 2 பேரில் ஒரே ஒரு தான். ஆனால் 2-3 பேர் கேட்ட மாதிரி அடிப்பான். பும்ராவும் காயமாகி அங்கே போகாமல் இருந்தால் நான் நினைக்கல. பும்ராவும் இல்லாட்டி 300-400 தான் அடிப்பான் அவன் தனியாக. அது மட்டும் சுவர். ஏதோ இதை சொல்லிக்கொண்டு இந்தியா பற்றி என்ன கதைக்கிறேன்னு எனக்கே தெரியல. இதில் சோகம் என்னடா, முதல் தடவையாக இந்தியா அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகாமல் வெளியில் போகுது ஆஸ்திரேலியாவால். அப்படி பார்க்கும்போது இப்போ அடுத்த தொடர் ஸ்ரீலங்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்ரீலங்கா அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குறாங்களோ இல்லையோன்றதையும், இல்லாட்டி ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆரிக்காவுக்கும் ஃபைனல் நடக்க சவுத் ஆரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியரை கொடுக்குறாங்களோ தெரியல. ஏன்டா பவுமா படத்து கிடந்தெல்லாம் அடிக்கிறான். நேற்று நித்ரி ஆகி போட்டான், நித்ரியால் எழும்பி திருப்பி அடிக்கிறான் 100. அப்போ சவுத் ஆரிக்கா சில நேரம் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு குடுவையொன்று கொடுத்து முதல் தடவையாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கப்பை அடிக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அதையும் சொல்லிக்கொண்டு இப்போ இந்த வீடியோ முடிய அடுத்த ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாண்டுக்கும் மேட்ச் நடந்து கொண்டு இருக்குது. நான் இந்த வீடியோ எடுக்கும் வரைக்கும் ஏதோ 15-16 அடிக்கணும். அவன் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவை நான் அதை போடுறேன். இலங்கையும் கிட்டத்தட்ட நாக்கு தள்ளுற கட்டத்தில் நிற்கிது. இந்தியாவுக்கு சொன்ன மாதிரி இலங்கைக்கும் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.